ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,900 புட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்குரிய ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து வந்துட்டான். டுமாரோ நாளைக்கு அந்த லெவல் இறங்குறதுக்கு வந்து நிறைய பாசிபிள் இருக்குது. டுமாரோ அந்த டார்கெட்டை நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா இன்றைக்கி ஏன் நம்ம வந்து 25,900 புட் ஆப்ஷன் கொடுத்தோம், ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து நான் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டெக்னிக்கலில் வந்து பிவோட், ரீசன்ட் சப்போர்ட் மூணுமே நோட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிவோட் எதுனா 25,970ங்கிறது நம்மளுடைய பிவோட்டு. ரீசன்ஸ் R1ங்கிறது வந்து 26,039ங்கிறது நம்மளோட ரீசன்ஸ் R1. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,917ங்கிறது நம்மளுடைய S1 சப்போர்ட்டாக நான் வந்து மார்க்கெட்டில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய பேசிக் தெரியல அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட ட்ரேட் பாக்ஸ் கேபிட்டலில் உங்களுக்கு கீழே அண்டரில் நான் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிவோட், ரீசன்ட் சப்போர்ட் ஸோ மூணுமே நம்ம நோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஓப்பன் வந்து எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 25,952 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது பிவோட்டு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. பிவோட்டு கீழே ஓப்பன் ஆயிருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அது வந்து புட் ஆப்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது 25,952 ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு எனக்கு போய் டச் ஆனது மார்க்கெட்டில் வந்து பிவோட் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த பிவோட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25,970. ஓகேங்களா? அப்போ ஓப்பன்லேருந்து 25,970 டச் ஆகும்போது எனக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சில் போயிட்டு வந்து டச் ஆகலை. ஓகேங்களா? அதோட டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் வந்து 50 பாயிண்ட்ஸில் இருக்கணும். எனக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுறான்னா எனக்கு போயிட்டு மேலே டச் ஆகிட்டான். ஓகேங்களா? அப்போ 952லேருந்து 970 போகும்போது எனக்கு 50 பாயிண்ட் டிஸ்டன்ஸே இல்லை. அதனால் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு எனக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே, அதாவது சப்போர்ட் 1க்கு வந்து டச் ஆயிருக்கான். சப்போர்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25,917. ஓகேங்களா? அப்போது எனக்கு மார்க்கெட் வந்து மேலே இருந்து, ஓகேங்களா, அந்த பிவோட்டுங்கிற ரேஞ்சில் இருந்து எனக்கு கீழே வந்து சப்போர்ட் 1 டச் ஆகும்போது எனக்கு 50 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் தான் எனக்கு டச் ஆயிருக்கான். அப்போது இந்த இடத்துல தான் நான் அந்த புட் ஆப்ஷனுங்கிற என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? 25,900 புட் ஆப்ஷன். ஆனால் பட் மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் மார்க்கெட் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? போனாலும் மார்க்கெட் திரும்பி நம்மளோட ரிட்டர்ன், நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கே வந்துட்டாங்க. அதனால் நம்ம கொடுத்த கால்குடைய காஸ்ட்டுங்கிற என்ட்ரிக்கு வந்து வந்திருக்கு. நாளைக்கு நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணணும். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா அந்த S1 சப்போர்ட்டில் இருந்து, அதாவது 25,917 அதில் இருந்து நமக்கு -50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே மார்க்கெட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ 25,917லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,867 வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். இங்கே வரைக்கும் நமக்கு ஆப்போசிட்டில் 50 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைக்குரிய லெவலு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட் கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து லாஸஸுமே கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு காஸ்ட்டில் நமக்கு ரீஎன்ட்ரியே வந்துட்டாங்க. நாளைக்கு இதுக்கூடிய ப்ராஃபிட் சோர்ஸை நம்ம நாளைக்குரிய வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வேணால் பேசிக் அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பாக்ஸ் கேபிட்டலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்மளோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.